அண்மை செய்தி. நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு தேவநாதன் யாதவ் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு அந்த பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தற்பொழுது விளக்கமளிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, கூடுதல் விவரங்கள். வணக்கம். சென்னை மயிலாப்பூரில் செயல்பட்டு வந்த தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த சுமார் 144 முதலீட்டாளர்களிடம் 24 கோடியே 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தின் இயக்குநர் தேவநாதன் யாதவ் உட்பட 6 பேரை பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்தார்கள். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உட்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்களை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் தேவநாதன் யாதவ் மற்றும் குணசேகரன் ஆகியோர் ஜாமீன் கோரி 2வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கு நீதிபதி சுந்தர்மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பில் 4000க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட அனைவரும் நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் என்றும் தேவநாதன் யாதவ் அரசியல் பின்புலம் மற்றும் பணபலம் கொண்டவர் என்பதால் அவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் காவல்துறை தரப்பில் மற்றொரு வழக்கைக்கு ஆஜராகி இந்த வழக்கை மனுதாரர்கள் ஒத்திவைக்க வேண்டும், வழங்குவதில்லை என்றும் விசாரணைக்கு மனுதாரர் தொடர்ந்து விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கவில்லை என்றும் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து நீதிபதி சுந்தரமோகன் கொள்கையில் தேவநாதன் யாதவின் சொத்துக்களை ஏலம் விட்டு அதன் மூலம் வரக்கூடிய பணத்தை பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கலாமா என்பது குறித்து தேவநாதன் யாதவ் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஏப்ரல் 3ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். அருணை, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.